இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு அரௌண்ட் 1100 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ஒரு புல் பேக்குக்கு நம்ம வெயிட் பண்ணுகிறோம். 150 5900 காலில் 150க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டல் சப்போர்ட் ஆச்சுன்னா வில் பி டேக்கிங் அ ட்ரேட். 150க்கு மேலே எஸ் யூ கேன் கோ ஹெட் ட்ரேட் எடுத்துருங்க 150.75 இல்லை ட்ரேட் எடுத்துடலாம். சப்போர்ட் இருக்குது, ஒரு புல் பேக் வரும். ஏன்னா ஒரு 1100 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில் விழுந்துட்டு இருக்கிறதுனால இதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக்கை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். எஸ் 4 பாயிண்ட் தான், அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க வெளியே வர வேணாம், மேலே போவோம். ஏன்னா ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ஜோன் ஆகிட்டு இப்போ ரிட்டர்ன் போகுது, ஒரு புல் பேக் ஆக போகுது. ஸோ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸ்பாட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரௌண்ட் 1 ஹவருக்கு ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு இப்போ ஒரு புல் பேக் ஆகுது. கால் சைடு 5900 கால் எடுத்திருக்கோம், 151 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம டார்கெட்டை எய்ம் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் விழுந்ததுனால ஒரு புல் பேக் அட்லீஸ்ட் ஒரு 1100 பாயிண்ட்ஸ் விழுந்துருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஆப்ஷன்ஸில் ஒரு ஸோ அரௌண்ட் 90 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வச்சுருக்கோம். ஸோ அரௌண்ட் 85 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் இருக்குது இன்றைக்கி. அது 90க்கு மேலே கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நல்ல புல் பேக் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒரு கன்சல்டேஷன் நடந்துச்சு அரௌண்ட் 1 ஹவர் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். நிஃப்டி ஸ்பாட்டை பாருங்கள் 10 மினிட் டைம் ஃப்ரேமில். ஸோ ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே வந்தது 5981. அது சப்போர்ட்டு ஸ்பாட்டில் வந்து 5981. எஸ் 5977 அந்த ஸ்பாட்டுக்கு மேலே தான் சப்போர்ட்டில் ட்ராவல் ஆகுது. ஸோ நீங்கள் உள்ளே இருக்கலாம். ஸோ டார்கெட் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டார்கெட் வந்து இப்போதைக்கு 235 போதும் டார்கெட்டுக்கு. யாரும் எக்ஸிட் பண்ணாதீங்க, டார்கெட் எக்ஸிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரீட்டைன் ஆகட்டும். ரிவர்சலில் வேணால் எடுத்துக்கலாம். டார்கெட்டுக்கு மேலே போட்டோம் விடுங்க, கொஞ்சம் விடுங்க. டார்கெட்டுக்கு மேலே நல்ல டார்கெட் கிடைக்கும், நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குது. ஒரு 10 மினிட் டைம் ஃப்ரேமில் எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள் ஸ்பாட்டில். ஸோ மூவ்மெண்ட் இதில் நிறைய இருக்குது. வெளியே வர வேணாம். கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா 234 கரெக்டாக கிடைச்ச உடனே வெளியே வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எக்ஸிட் ஆக வேணாம். இன்னும் கேண்டில் நல்லா தான் இருக்குது. எக்ஸிட் ஆக வேணாம். இது நல்ல ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ் இப்போ எக்ஸிட் பண்ணிங்க. எக்ஸிட்